சூரத்துல் முல்கினுடைய 27வது வசனம் வரைக்குமான தஃப்சீர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாளாந்தம் ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய இந்த சூரத்துல் முல்க், அதனுடைய உள்ளடக்கம், அதன் சுமந்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். 28வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் அராய்தும் இன் அஹ்லகனி அல்லாஹு வ மன் மஇ அவ் ரஹிமனா ஃபமன் யுஜீருல் காஃபிரீன மின் அஸாபின் அலீம். இதற்கு முந்திய வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற மனித படைப்புகள், அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற செவிப்புலன், பார்வை, சிந்திக்கின்ற உள்ளம், இவைகளை கொண்டு நீங்கள் கவனிக்க மாட்டீர்களா, பார்க்க மாட்டீர்களா என்று மக்களுக்கு ஒரு விழிப்பூட்டலை செய்திருக்கிறார். அதன் தொடர்பிலேதான் இங்கே குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அராய்தும் இன் அஹ்லகனி அல்லாஹு, அல்லாஹ் எங்களை அழைத்து விட்டார். நபியே அந்த குறைஷிகளிடம் சொல்லச் சொல்கிறார், எங்களை அல்லாஹ் அழைத்து விட்டார். ஒமம் மரிய, எங்களையும் எங்களோடு உள்ளவர்களை, அவர் என்றால் நபித்தோழர்கள், எங்களையும் எங்களோடு உள்ளவர்களையும் அழைத்து விட்டாலும், அவ் ரஹிமனா, அல்லது இரக்கம் காட்டினாலும், அழித்தாலும் அல்லது அன்பு காட்டினாலும், இரக்கம் காட்டினாலும், கருணை புரிந்தாலும், ஃபமன் யுஜீருல் காஃபிரீன மின் அஸாபின் அலீம். அல்லாஹ் இங்கே கேட்கிறான், உங்களை துன்புறுத்துகின்ற வேதனையிலிருந்து காப்பாற்றுபவர் யார் இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அராய்தும். அல்லாஹ் இங்கே என்ன கேட்கிறான் என்றால், நாங்க இறைவனை நம்பியிருக்கிறோம், அல்லாஹை நம்பி இருக்கிறோம். நபி அவர்கள் அல்லாஹை நம்பி இருக்கிறார்கள், அவர்களோடு இருந்த தோழர்கள். அல்லாஹ் சொல்கிறார், எங்களை அல்லாஹ் அழித்தாலும், எங்களை அல்லாஹ் தண்டித்தாலும், அல்லது எங்களை அல்லாஹ் இரக்கம் காட்டினாலும் உங்களின் நிலை என்ன? நாங்க எப்படி போனாலும் போறோம், நீங்க எப்படியாக போறீங்க? உங்களை அந்த துன்புறுத்துகின்ற வேதனையில் இருந்து, தண்டனையில் இருந்து தப்பிச் செல்கின்ற வழி ஏதாவது இருக்கிறதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறைஷிகளை பார்த்து கேட்க சொல்கிறார். இன்னும் மனிதர்கள் ஒவ்வொருவர்களும் அடுத்தவர்களை பற்றி, அடுத்தவர்கள் என்ன பிழை செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள் என்பதை பற்றி துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்வது, ஒவ்வொருவர்களும் தன்னுடைய நிலை என்னவாகும், என்னுடைய இறுதி முடிவு என்னதாகும், என்னுடைய கபருடைய வாழ்க்கை என்னவாகும், என்னுடைய மஹ்ஷர் மைதானத்தின் நிலை என்னவாகும் என்பதை சிந்திக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக தூண்டுகிறார். அல்லாஹ் எங்களை தண்டித்தால் யாரும் எங்களை காப்பாற்ற மாட்டார்கள். நாங்கள் உலகத்திலே இவ்வளவுதான் அன்பு, இரக்கம், பாசம் காட்டியிருந்தாலும் கூட யாரும் எங்களுக்கு உதவி புரிய மாட்டார்கள். அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லிவிட்டு 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குல், மேலும் நீங்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவர் ரஹ்மான், அவன்தான் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் பொதுவாக தண்டனை பற்றிய விஷயங்களை சொன்னால் அவனுடைய இரக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அவன் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமான 99 திருநாமங்களில் 2 திருநாமங்கள், ஒன்று ரஹீம், இன்னும் ஒன்று ரஹ்மான். அது அல்லாஹ்வை விட இரக்கம் உள்ளவன் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டான். தாயை விடவும் 70 மடங்கு அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அவனுடைய இரக்கத்துக்கு நிகராக, இதனாலதான் உலகத்தில் நாங்க இவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். அல்லாஹ்வை மறுத்தவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக உலகத்திலே நடந்தாலும், அல்லாஹ் உலகத்திலே அவர்களை தண்டிக்க நினைத்தால் அல்லாஹ் சொல்றான், தாங்க மாட்டார்கள். அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான், அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான்.
அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன்தான் ரஹீம், ரஹ்மான். அதுபோல் அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன். மறுமையில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கம் என்றால் மனிதனை ஏதாவது நன்மை இருக்க மாட்டாரா சுவர்க்கத்தில் கொண்டு போய் போடுறதுக்கு, அப்படி தேடுவான். என்ன நன்மை இடத்தில் இருக்கிறது, நான் சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், ஏதாவது ஒரு நன்மையை கொண்டு வா. கடைசியாக நரகத்திலே உள்ள மனிதர்கள் கூட கடைசி நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், ஏதாவது ஒன்று இருந்தால் கொண்டு வா. சொல்லுவான், யா அல்லாஹ், நான் கலிமா சொல்லியிருக்கிறேன், வேறு எந்த ஒரு நலவும் இடத்திலே இல்லை, கலிமா மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை உடனே நரகத்திலே இருந்து எடுத்து சுவர்க்கத்திலே போடுவான். அவன்தான் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய இரக்கம். நபியை பார்த்து சொல்ல சொன்னார், ரஹ்மான், அவன் இரக்கம் உள்ளவன். ஆமன்னா பிஹி, அவனைத்தான் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். வ அலைஹி தவக்கல்னா, உண்மையான முஃமினுடைய அடையாளம் அல்லாஹ்வை நம்புவது மட்டுமல்ல, நான் முஸ்லிம், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, வ அலைஹி தவக்கல்னா, அவனைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நம்புவது என்பது ரெண்டு வகை. ஒன்று ஈமான் கொள்வது, இன்னும் ஒரு நம்பிக்கை. என்ன நடந்தாலும் தவக்கல்து அலல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்க மாட்டாது, இந்த நம்பிக்கை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பிஹி, அந்த ரஹ்மானைத்தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். வ அலைஹி தவக்கல்னா, அவனைத்தான் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்ன நடந்தாலும் தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிறேன். அதுதான் மனித உள்ளத்துக்கு உளரீதியான அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை அடையாளப்படுத்தினார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவது. அப்படி சொல்லுமாறு சொல்லிவிட்டு ஃபஸதஅலமூன, அல்லாஹ் சொல்கிறான், மன் ஹுவ ஃபீ ضلالin முபீன், இந்த மிக மோசமான வெளிப்படையான பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் மிக விரைவில் அறிந்து கொள்வீர்கள். ஃபஸதஅலமூன, நீங்கள் அறிவீர்கள் யார் வழிகேட்டில், யாரு பிழையான மோசமான விடயங்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது. இதற்கு இரண்டு விளக்கங்களை தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலேயே காட்டி விடுவான். இவ்வுலகத்திலும் அதே நேரம் மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நல்ல முடிவு இருக்கிறது, யாருக்கு கெட்ட முடிவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் காட்டி விடுவான். அதைத்தான் சொல்கிறார், ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضلالin முபீன். இறுதி வசனம் சூரத்துல் முல்கை அல்லாஹ் முடிக்கிறான், குல் நபியே, இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், அரஐத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும், நீங்கள் பயன்படுத்துகின்ற தண்ணீர் இருக்கிறது அல்லவா, உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பரப்பில் அதி கூடுதலான பரப்பு தண்ணீர் தான். நிலம் அது மிச்சம், 100க்கு மிச்சம் குறைவான பகுதி தான் நிலம். இவ்வளவு பிரம்மாண்டமான நீரை பலமாக கொண்ட இந்த உலகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன், நீங்கள் பயன்படுத்துகின்ற நீர் இருக்கிறது அல்லவா, அது கிணற்று நீரோ கடல் நீரோ ஆற்று நீரோ என்ன வகையான நீரோ, நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த நீரை கௌரன், நாங்கள் வற்றி போய்விடச் செய்து விட்டால், அப்படியே இல்லாமல் செய்து விட்டால், தண்ணீரை இல்லாமல் ஆக்கிவிட்டால், உங்களுக்கு அதனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறார். கண்ணியமான தேவர்களே, சகோதரர்களே, இப்படி இந்த சூறாவில் தொடராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்பை பற்றி கேட்கிறார். உலகத்தினுடைய படைப்பை பற்றி சொல்கிறான். இந்த உலகத்தை படைத்தவன் நான் தான், இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் படைத்தவன் நான் தான்.
சொல்லிவிட்டு இதை நீங்க சிந்திக்க மாட்டீர்களா, இதை நீங்க அவதானிக்க மாட்டீர்களா, பார்க்க மாட்டீர்களா? முன்னுக்குள்ள வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறார், அவலம் யரவு இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத், கூட்டம் கூட்டமாக மேலே பறவைகள் செல்கிறது அல்லவா, இது அதனுடைய கட்டித்தனம் அல்ல, இது அல்லாஹ் அதனை அப்படி அமைத்து தந்திருக்கிறான். வலக்கது ஸையன்ன ஸமாஅ துன்யா பிமஸாபி, இந்த வானத்தை இந்த நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்திருக்கிறோம் அல்லவா. இப்படி அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசியாகவும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பருகக்கூடிய மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்றுதான் தண்ணீர். சாப்பாடு உணவு இல்லாமல் வாழலாம், ஆனா தண்ணி குடிக்காம ஒரு மனிதன் இருக்க முடியாது. இந்த தண்ணீரை அப்படியே உலகத்திலே இருந்து நாங்கள் இல்லாமல் செய்து அப்படியே வட்டை விட செய்து விட்டால் யார் கொண்டு வருவதற்கு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவினுடைய இறுதி பகுதியை சொல்லி இந்த சூராவை முடிக்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, பல்வேறுபட்ட ஆழமான விரிவான மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த பல்வேறுபட்ட அம்சங்களை கொண்ட இந்த 30 வசனங்களை கொண்ட இந்த சூரா நீ ஆழமான கருத்தை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றன. இந்த வாழ்க்கையோடு அடிக்கடி ஓதுகின்ற இந்த வசனங்களை வெறுமனே ஓதுவது மட்டுமல்லாமல் ஓரளவுக்கு புரிந்து அறிந்து என்ன கருத்தை சொல்கிறது என்கின்ற விளக்கத்தோடு நாங்கள் ஓத வேண்டும். அந்த வகையில் இந்த சூரத்துல் முல்கினுடைய தஃப்சீரை நாங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாங்கள் சூரத்துல் கலம் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்கின்ற அடுத்த அத்தியாயத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முடியுமான வரைக்கும் முழு குர்ஆனையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக தஃப்சீரை ஓரளவுக்கு கருத்துக்களை நாங்கள் பார்த்து முடிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு இந்த வகுப்பை நாங்கள் நடாத்தி வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல் குர்ஆனை விளங்கி அறிந்து ஓதக்கூடிய நசீபையும் தௌஃபீக்கையும் எங்கள் அனைவருக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.